எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு அமளி துமளின்னு சட்டமன்ற கூட்டத்தில் பட்ஜெட் விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது முதலமைச்சர் நாராயணசாமி டெல்லி பறந்து போனதுக்கு பின்னால ஏகப்பட்ட காரணம் இருக்குதுங்களாம். பேசிக்கிட்டாங்க. தலைவா, மேலிட பார்வையாளரையும் கட்சி தலைவரையும் சந்திச்சு பேசின முதலமைச்சர் நாராயணசாமி கூடவே நெல்லித்தோப்பு எம்எல்ஏ ஜான்குமாரையும் கூட்டிட்டு போனது ராஜினாமா செய்யற விஷயம்தான் அப்படின்னு ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சா. வந்த உடனே சபாநாயகர் வைத்தியலிங்கத்தை சந்திச்சு கடிதம் கொடுப்பாராம். பேசிக்கிட்டாங்க. முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ. ராஜினாமா செய்யும் ஜான்குமார் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமான ஆளாம். அது மட்டும் இல்லாம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏகப்பட்ட கண்டிஷன்களையும் கட்சி தலைமை கிட்ட வச்சிருக்கிறாராமா. பேச்சா கிடக்குது. பலூன் பலூன் நண்பா, கேபிள் நெட்வொர்க்கை தன்னோட கையில வச்சிருக்கும் ஜான்குமார் வீடு வீடா வழங்க போற விலையில்லா செட்டப் பாக்ஸை தன்னோட நிறுவனம் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்னு தொழில் ரீதியா டிமாண்ட் வச்சிருக்கிறாராம். பேசிக்கிட்டாங்க. ஐயா, நியமன எம்எல்ஏ பதவியை தனக்கு கொடுக்கணும்னு இப்போதைக்கு ஜான்குமார் கோரிக்கை வச்சாலும் ஓகே சொன்ன காங்கிரஸ் தலைமை சட்ட சிக்கல் எதுவும் இல்லாம இருக்க நகராட்சி தலைவர் பதவி ஓகேவான்னு பேச்சு நடத்துறாங்களாம். பேசிக்கிடுதாங்க ஐயா. கேபிள் நெட்வொர்க்கு, தனிப்பட்ட செல்வாக்கு, நகராட்சி தலைவர், இப்படி பல விதத்திலையும் மக்கள் மத்தியில ஓட்டு வங்கியை உருவாக்கி வச்சிருக்கு ஜான்குமார். தன்னோட தொகுதியை நாராயணசாமி கொடுத்ததால போட்டி கடுமையா இருக்குமா. நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரலாம். அந்த நேரத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து முதலமைச்சர் நாராயணசாமிக்கு நெருக்கடியை உருவாக்கும்னு ஒரு பேச்சு உலாவர்தான் சொல்லிக்கிட்டாங்க. பதவிக்கு வந்து 3 மாசம் முடிஞ்சிருச்சு. பட்ஜெட் கூட்டத்தொடரும் நல்லபடியா முடிய போகுது. 6 மாசத்துக்குள்ள தேர்தலை சந்திச்சு முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கணும்னு நாராயணசாமி எல்லா போட்டிக்கும் தயாரா இருக்கிறாராமா. பேச்சா கிடக்குது. நமக்கு என்ன தெரியும் நண்பா, இடைத்தேர்தல்னு சொன்னாலே ஏகப்பட்ட பண நடமாட்டம் இருக்கும்னு பொதுமக்கள் நினைச்சாலும் தொகுதிக்குள்ள ஜெயிக்க வைக்கிற பொறுப்பை நான் பாத்துக்கிறேன், வெளியாட்கள் வந்து பணம் கொடுத்து பழிக்கிறாதீங்கன்னு சிட்டிங் எம்எல்ஏ ஜான்குமார் கோரிக்கை வச்சிருக்கிறாராம். சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, முதல்வர் பதவியை தக்க வைக்க எம்எல்ஏ ஜான்குமாருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் லாட்டரி சீட்டு விவகாரத்தில் எதிரொலிச்சு ஆட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்கிடக்கூடாதுன்னு நாராயணசாமிக்கு எதிராக ஆளுங்கட்சியில எதிர்ப்பு குரல் வந்துகிட்டே இருக்குதான். நானாவா சொல்லுதேன். பேசிக்கிடுதாங்க ஐயா.